வெல்கம் டு ஸ்பீக்கஹாலிக். ஸ்பீக்கஹாலிக்கோட ஃபஸ்ட் வீடியோ இது. ஃபஸ்ட் வீடியோவே கொஞ்சம் லவ்வோடு இருக்கட்டும், அதுவும் செல்ஃப் லவ்வாக இருக்கட்டும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செல்ஃப் லவ். செல்ஃப் லவ்னா என்ன? நம்ம எல்லாருமே பல்க் அமௌண்ட் ஆஃப் லவ்வை நம்ம ஹார்ட்டில் கேரி பண்ணிட்டு தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் சர்டைன் அமௌண்ட் ஆஃப் லவ்வை நமக்காக செலவு பண்ணுறது தான் செல்ஃப் லவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நம்மளில் பல பேருக்கு செல்ஃப் லவ்னா என்ன, அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாமலே இருப்போம். அவங்களுக்காக நான் டாப் 5 பாயிண்ட்ஸ் சொல்லலான் இருக்கேன். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ். எதுக்காக கம்பேர் பண்ணணும்? அதுதான், ஏன் கம்பேர் பண்ணணும் அப்படின்றதே தெரியாத அளவுக்கு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே நம்ம கம்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன விஷயம் அப்படின்னு அவங்க ஸ்மைலில் இருந்து, அவங்க ட்ரெஸ்ஸிங்கில் இருந்து எல்லாத்தையும் கம்பேர் பண்ண ஆரம்பித்தோம். அவங்க வீடு வச்சுருக்காங்க, கார் வச்சுருக்காங்க, ஏர்ன் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயத்துக்குமே ஒரு பர்சனை நம்ம கம்பேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படி கம்பேர் பண்ணும் போது அந்த பர்சன் மேலே நமக்கு ஒரு பெரிய ஹேட்டரே க்ரியேட் ஆகி இந்த ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆயிடும். செகண்ட் பாயிண்ட், டோன்ட் ஒரி அபவுட் அதர்ஸ் ஒப்பீனியன். அதர்ஸ் ஒப்பீனியனுக்காக நம்ம ஏன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும்? இந்த இடத்துலையும் நான் பெரிய ஒரு ஒப்பீனியனாக நான் சொல்ல விரும்பலை. சின்ன விஷயம்தான். ஒரு காஸ்ட்யூமே நம்ம எடுத்துக்கலாம். இந்த காஸ்ட்யூம் நான் போட்டுட்டு போனால் அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்றத பற்றி மட்டும்தான் நம்ம யோசிச்சுட்ருக்கோம். தேர்ட் பாயிண்ட், ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் டு மேக் அ குட் டிசிஷன் ஃபார் யுவர் செல்ஃப். ஒரு டெசிஷன், அதுவும் நமக்காக நம்மளே எடுத்துக்கிற டெசிஷனில் கூட நமக்கு நம்பிக்கையே இருக்காது. இதுக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். ஈவன் நம்ம ஷாப்பிங் போகும்போது கூட ஒரு 2 ட்ரெஸ் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அதை கூட நம்மளால் கான்ஃபிடெண்ட்டாக ஒன்று செலக்ட் பண்ணவே முடியாது. அதை கூட ட்ரையல் ரூமில் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபோட்டோ பிடித்து போட்டுட்டு யார்கிட்டையாவது கேட்டுட்டு இதில் எது எனக்கு செட் ஆகும், இதில் எது எனக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு தான் கேட்போம். அது ஏன் இதை போட்டால் எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது, இதை போடும்போது நான் அழகாக இருக்கேன் அப்படின்னு ஏன் நமக்கு தோன்றதில்ல? அது கூட நம்ம கரெக்டாக யோசிக்கிறதில்ல. அந்த இடத்துல செல்ஃப் லவ்வே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஈவன் செல்ஃப் கேர் கூட நமக்கு இல்லை. ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, யூ ஆர் யுவர் ஓன் ப்ரையாரிட்டி. நமக்கு நம்ம தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம லைஃப்பில் நிறைய டிப்ரெஷன், நிறைய ஃபெயிலியர்ஸ், நிறைய பெயின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். பெயின் அப்படின்னா நான் மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் ரெண்டையும் தான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டெலிவரி வார்டே எடுத்துக்கலாம். அந்த இடத்துல ஒரு விமனுக்கு ஏற்படுற பெயினை அவங்க பேரண்ட்ஸ், ஈவன் அவங்க பார்ட்னரே கூட நினச்சாலும் அவங்களால அதை வாங்க முடியாது, ஷேர் பண்ணிக்க முடியாது. இது அவங்களோட ஃபால்ட்டுன்னு நான் சொல்ல வரல, அவங்கள நான் ப்ளேம் பண்ணவும் விரும்பலை. அதை நம்மளே கொடுக்க நினச்சாலும் கொடுக்க முடியாது, அவங்க வாங்க நினச்சாலும் வாங்க முடியாது. அந்த இடத்துல நம்மளோட கம்பெனியன் யார்? நம்ம மட்டும்தான். ஸோ எப்போவும் ஓன் கம்பெனியனுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அண்ட் த ஃபைனல் ஒன் இஸ் புட் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட். இதை ஏன் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு நான் சொல்ல போகிற எக்ஸாம்பிள் நம்ம அம்மா கிட்டேருந்தே சொல்லலாம். நம்ம அம்மா கிச்சனில் சமைப்பாங்க. அவங்க சமைக்கும் போது அவங்களுக்கு என்ன வேணும்னு யோசித்து சமைக்கவே மாட்டாங்க. அப்பாவுக்கு இது பிடிக்கும், பசங்களுக்கு இது பிடிக்கும், அப்படி தான் யோசிப்பாங்க. சமைக்கிறது மட்டும் இல்லை, எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறமா தான் சாப்பிடுவாங்க, மிச்சம் இருக்கிறத தான் சாப்பிடுவாங்க. சில சமயம் மிச்சம் இல்லாமலே கூட போகலாம். அப்படியே இருக்கணும். இன்றைக்கி நமக்கு இதுக்கு பிடிக்கும், சமைக்கலாம், நமக்கு ஃபஸ்ட் பசிக்குது, நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு ஏன் யோசிக்கிறதில்ல? கிச்சனில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் செல்ஃப் லவ். பி தேர் ஃபார் அதர்ஸ் பட் நெவர் லீவ் யுவர் செல்ஃப் பிஹைண்ட். அடுத்தவங்களுக்காக நம்ம இருக்கலாம், அடுத்தவங்களை பற்றி யோசிக்கலாம், அவங்களுக்காக கொஞ்சம் கேர் பண்ணலாம், கொஞ்சம் லவ் கொடுக்கலாம். ஆனால் அதுலேயே நம்ம மூழ்கி போயிடக்கூடாது, அவங்களோட நிழலாகவே நம்ம மாறிடக்கூடாது அப்படின்றதான் என்னோட தாட். ஸோ ஃபைனலி நான் சொன்ன அந்த டாப் 5 பாயிண்ட்ஸில் பர்சனலாக நான் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, தி செகண்ட் ஒன், டோன்ட் ஒரி அபவுட் அதர்ஸ் ஒப்பீனியன். ஈவன் இப்போ வரக்கூட நானும் அதில் தான் மாட்டிகிட்ருக்கேன். இந்த டைமில் என்ன பற்றி என்ன நினைப்பாங்க, நான் நிறைய விஷயங்களை நானும் அடுத்தவங்களோட ஒப்பீனியனை பற்றி நானுமே நிறைய விஷயங்களை கவலைப்பட்டிருக்கேன். ஸோ நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த செகண்ட் பாயிண்ட்டு தான். நீங்கள் இந்த வீடியோக்கு அப்புறம் இந்த 5 பாயிண்ட்ஸ்லேருந்து எதை சேஞ்ச் பண்ணிக்கணும், எதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.